இறுதி தபால்ல வந்திருக்கு. பாஸ், என்ன இது? யாருந்த பொண்ணு? தாஸ், இது சாதாரண பெண் அல்ல. இவர்தான் நமது அன்னை. என்ன? புனிதமான பாரத தாய். புரியலையே பாஸ். பாரத நாடு பூராவும் நமது புது கிளைகள் பரவி இருக்கு. அதை பத்தின எல்லா தகவல்களும் இந்த படத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்படியா? ஆமா தாஸ், இந்த படத்தை எரிச்சா சாம்பலாகும். ஆகாது. படத்தில் இருக்கிற பெண் மறையும், நமது பாரத நாடு தோன்றும். அதுல எங்கெங்க நம்ம கூட்டம் இருக்குங்கிற முழு விவரமும் தெளிவா தெரியும். சொல்ல போனா இந்த படத்துக்குள்ளதான் நம்ம கூட்டத்தின் தலைவிதியே அடங்கி இருக்கு. அப்படின்னா இத போலீஸுக்கு தெரியாம பத்திரமா பாதுகாக்கணும். என் திட்டம் என்ன தெரியுமா தாஸ்? இந்த பெரிய கூட்டம் நாடு பூராவும் ஒரே சமயத்தில் திடீர்னு கொள்ளையடிக்கணும். ஒரே நாள்ல கோடி கோடியா பொருள் குடிக்கணும். அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன். பாபு. ஹலோ ஆஷா. அவன் எங்க இங்க இருக்கிறான்? பாபு, சாரி. நீ திரும்பி வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். Yeah. இதப்பா, நான் கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகும் புது வேலை வந்திருக்கு. நோ நோ நோ, இப்போ உனக்கு ஒண்ணுமே புரியாது. இதெல்லாம் நீ தானே செய்ய போற. Yes. இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க. வா. பாஸ். ஐயோ, அதே கிழவி, அதே முகம், அதே கண்ணாடி, அதே தாலி கயிறு. அடிக்கடி தாலி கயிற மாத்திர ஜாதி நான் இல்ல, அதே துப்பாக்கி. தவறு கிழவி, நேத்து தானே அவ்வளவு பணத்தையும் கொண்டு போனேன். அதுக்குள்ளே செலவழிச்சுட்டேன். ஏதாவது சினிமா படம் இருக்கிறியா? சுடாத. அடே, எவ்வளவு கட்டு வச்சிருக்கிற? கட்டா? இது என்ன கொத்தவார் சாவடியில நீ கொத்தவல்லி கட்டு வாங்கி பழக்கமா? கட்டு கட்டுன்றியே. பொண்ணுடுவேன். அத்தனை எடுத்து இதுல கொட்டு. நான் மாட்டேன். அந்த பக்கம் நீட்டு கொண்டு நழுவிடும். ஐயோ, கொட்டு. என் வயிற்றுலையும் சேர்த்து கொட்டுற. கொட்டு. அடே, இப்ப நான் வெளியே போக போறேன். 5 நிமிஷம் கழிச்சு கத்துறேன். இப்போதைய கத்து. இல்ல, நீ தொண்டையில சுடுவேன். அத்தாட்டி தான் சுடுது. கத்து. என்னது? ஒருத்தருமே சாகல. குறி சரியில்லையா? உனக்கு துப்பாக்கி சுட தெரியாதா? எனக்கு புரி வெத்த துப்பாக்கி. நேற்றுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் வச்சுக்க. நான் யார் தெரியுமா? ஆமா, என் மகன் தான். அட பாவி, நானே ஒன்னு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையே. இப்போ ஒத்துக்கிறீங்களா? சும்மா சொல்லுவீங்களே, என்ன போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத பையன், உருப்படாத பையன். இல்ல இல்ல, நீ உருப்படுற பையதான். நீ உட்கார வேண்டிய இடமே இதாண்டா. நான் உட்கார்ந்து இருக்கட்டும். முதல்ல லாக்கப்புறம் தள்ளிருக்கீங்க ஆப்பக்காரி, அவளை வெளியே தள்ளுங்க. ஆமா ஆமா, பாவம். யோ, போன் பண்ணியா? உட்கார். நல்லா தொடச்சு வைங்க டேபிள் நாக்காரிய. நாளைக்கு வந்து உட்கார். இப்பவே தொடங்கண்டா. தொடங்க தொடங்க. ஹலோ ஹலோ, ஏயா நான் பேசுறேன். ஓ, ராங் நம்பர். ஹலோ ஹலோ ஜெயா, நான் பேசுறேன். யோ, உனக்கு வேற வேலை என்ன? ராங் நம்பர். ராங் நம்பரா? டேய், யாரா தடிய? ராங் நம்பரா போட்டுருக்க. ஹலோ மாமா, குட் ஈவினிங். மாமாவா? ஆமா, நான் சாபா. நீ சாகிறதா புழைக்கிறதான்னு ஏன்ட்ட கேட்ட. ஹலோ மாமா, என் பேர் சாரு. உங்க ஜெயாவுடைய ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு சாரு. ஏண்டி சாரு? என்னடாமா? சரிப்பா, என்ன என்னடி விஷயம் சொல்லு. என்ன அவசரம்? அப்பா பேசுறாரா? ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு பிரவேஷ் பார்த்துக்கு வா. நான் காத்துட்டு இருப்பேன். எதுக்குடி? ஒண்ணு தெரியாது. வந்து சீக்கிரம். இரு இரு, அப்பாவை கேட்டு சொல்றேன்.
லவ் பண்றது பழக்கம் வாங்கியா? அப்பா இன்னைக்கு ஷாருக் பர்த்டே பார்ட்டியா, என்ன வர சொல்றா. ஆமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையானவ பர்த்டே கொண்டாடுறான். போயிட்டு வா, நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம். போ சீக்கிரம். ஷாரு, அப்பா போ சொல்லிட்டாரு, நான் வரேன்டி. சதாண்டாமா சிரிக்காத, பேசுற. இரு உன்னை வந்து பேசிக்கிறேன். பாபு, ஹலோ பாஸ். ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு லவர்ஸ் பார்க் பக்கத்துல இருக்கிற லவர்ஸ் பார்க் அது பக்கத்துல டேனியல் ஸ்ட்ரீட் 100ஆம் நம்பர் பங்களாவில ஒரு டான்ஸ் நடக்கும். நீ அங்க போகணும். எதுக்கு? அந்த டான்ஸ பார்க்க வர போற சேட் ஜெகநாத் கள்ளக்கடத்தல்ல கொள்ளையடிச்ச பணத்தை கொடுப்பான். மறந்துடாத. 5 மணிக்கு 5 மணிக்கு பெருந்தொகை. நீதான் போகணும். 5 மணிக்கு. 5 மணி நான் தான் போகணும். 5 மணி. ஹலோ, சாது பேசுறேன் மாமா. அடாடாடாடாடா, உன் போன் தான் பறக்குறாளே. வந்துட்டா? போயிட்டா? ஆ, கத்தி என்ன அவசரம்? ஹலோ ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன். மோகன் பேசுறேன். என்ன விஷயம்? அவசரமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு. நீங்க எல்லாம் அங்க வாங்க. அப்படியா? எங்க? டேனியல் தெரு 100ஆம் நம்பர் வீடு. வெரி குட். அங்கே டான்ஸ் நடக்க போகுது. டான்ஸா? ஜெயா ஜெயா, ஓட்டு சீக்கிரம். திருடா திருடா. சிலம்பரம் நானா பாரு. நீங்களா? என்ன வேஷம் இது? ஏன் இப்படி பதறீங்க? உங்க அப்பா தோத்திட்டு வர்றாரு. துப்பாக்கியோட வா. ஆமா, பெரிய துப்பாக்கி. சீக்கிரம். அவன் ஓட்டு என்ன ஊர்வம் போறேன். போகே. ஐயோ, ஓடியாங்க. போ. போலீஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது. ஆமா போ. போலீஸ் ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வருது? போயிட்டாங்களா? அவங்க ஏன் உங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க? உங்க அப்பா தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்பா வீட்டுல தான் இருக்காரு. அப்படியா? சமயத்துல கை விட்டா பண்றாங்க. ஏதோ போய் சொல்றீங்க. அந்த பொட்டில என்ன இருக்கு? பணம். ஏது கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அதான் ரகசியம், உங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஐயோ, ஏன் விட்ட? முடியாது. 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 நீங்க முதல்ல இந்த வண்டி விட்டு இறங்குங்க. ஏன் புடிச்சிட்டு போறாங்க போலீஸ்காரங்க? இந்த பொட்டில இருக்கிற பணத்தை நீங்க திருடிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, நான் போறேன். ஜெயா 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 ஜெயா, ஏன் ஓடல? காரவே விட்டுட்டு. நான் திருடன்ல, நான் திருடனே இல்ல. நீங்க திருடலன்னா போலீஸ் ஏன் உங்களை துரத்திட்டு வருது? இப்ப நீ ஓடுற, நான் தோத்துறேன். நீ திருடியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. உண்மையா சொல்ல போனா இது ஒரு கதை தான். ஆமா, சாதாரணமான கதை இல்ல, நான் மோசம் போன கதை. இந்த பாரு, மோசம் மட்டும் நீ இல்ல, அவங்க தான் போதும் போதும். இனிமேலும் என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன? நீங்க திருடன் தான். ஐயோ. என்கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்காகத்தான் என்ன காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கீங்க. தீர விசாரிச்சு சொல்ல. நான் எதுக்காக விசாரிக்கணும்? கோர்ட்ல விசாரிப்பாங்க, உங்களை கோர்ட்ல நிக்க வச்சு விசாரிப்பாங்க. இந்த பாரு, என்ன நம்ப மாட்டியா? உங்களை நம்பினது போதும். அப்பா பேச்ச அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்பாவே ஐயோ, சாப்பிட்டு போய் ஒரு திருடனை, ஒரு அவர் ஏன் பக்கம் கொள்ளைக்காரனை, பார்த்தாரு? ஒரு பகார் கொள்ளைக்காரனை காதலிச்சுட்டேனே. சத்தம் போடாதீங்க. என்னை சத்தம் போட்டா விடுங்க. கூட்டம் போட விடுங்க. கேட்பாங்க. என்னை விடுங்க. ஐயோ, மானம் போகுது. வா, வீட்டுக்குள்ள சத்தம் போடு. என்ன கேளு? என்னை விடுங்க. நான் போறேன். விடுங்க. என்ன இதெல்லாம்? ஏது இந்த பணம்? என்ன வேஷம்? யார் இந்த பொண்ணு? அம்மா, இந்த பொண்ணு ஓஹோ, உங்க பிள்ளைதானே இவரு? செய்திருக்கிற அநியாயத்துக்கு இவரால பதில் சொல்ல முடியாதுமா. நான் சொல்றேன், உங்க மகன் ஒரு திருடன், பகர் கொள்ளைக்காரன். இதெல்லாம் இவர் திருடின பணம். நான் இந்த கொடியவரை காதலிச்ச பாவி. அம்மா, கடைசியில சொல்ற காதலிச்சிருக்கு, அதான் உண்மை. பாக்கி எல்லாம் போயுமா? பொய்யா? கேளுங்கம்மா. அப்ப இந்த பணம் ஏதுன்னு கேளுங்க. ஐயோ, நடு வீட்டுல உட்கார வச்சு கேக்குறீங்களாமா? 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டா எப்படிமா சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? ஏம்மா, இதுல என்ன புரியல? இப்படி ஒருத்தர் பிள்ளையா பெத்ததுக்கு நீங்க வெக்கப்படுங்க, வேதனைப்படுங்க. அப்பாடா, நான் பொழைச்சேன். கண்ணை திறந்துகிட்டு கடல்ல விழ இருந்தேன். கடவுள் தான் என்ன காப்பாத்திட்டார். நான் வரேன். ஐயா, ஐயா. ஆனந்த், வாங்க. அம்மா, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? என் மகன் திருடன்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன்.
ஆனா பார்த்துட்டேனே, என் கண்ணால பார்த்துட்டேனே. சொல்லு, உண்மையை சொல்லு. அம்மா, குளிர்ந்த நீரோட ஒரு நாள் தீப்படி தெரியாதுமா. உங்க மகன் நம்புங்க. அப்படின்னா இந்த பணம் ஏது? அது வந்துமா, இந்த ஏன் தவிக்கிற? பதில் சொல்லு. அம்மா, ரகசியம்மா. ரகசியம்? பெற்ற தாய்க்கு கூட தெரியாத ரகசியம் மகன்கிட்ட ஏது? ஐயோ, அதை சொல்ல முடியாம தாமா தவிக்கிறேன். நான் ஒரு திருடன் துரோகின்னு எவன் துணிஞ்சு ஒத்துக்குமா? ஏதோ வேலை பாக்குறேன்னு ராத்திரி பகலா திரிஞ்சியே, அது இந்த வேலை தானா? ஐயோ, பாத்தீங்களா, நீங்க உண்மைக்காக உயிரை விட்டீங்க. ஆனா நீங்க பெத்த மகனை பாருங்க, அவன் ஒரு திருடன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன தொடாது. என்ன தொடாது. மோதிரம் பிடிக்காது. சாக விடு. சாக விடு. உண்மையை சொல்றேம்மா. நான் இப்ப போலீஸ்ல வேலை செய்யறேம்மா. போலீஸ்லயா? ஆமாமா, ஒரு பெரிய திருடன் போலீஸ்ல சிக்கிட்டான். அவனுக்கு பைசா போட்டு போச்சு. பார்த்தா என்ன போல இருந்தான். அதனால அவன் மாதிரி நான் வேஷம் போட்டு அந்த கூட்டத்தை புகுந்து துப்பு கண்டுபிடிக்கிறேம்மா. என்ன சொன்னேன்? உன்னை போலவே ஒருத்தன் இருக்கானா? ஆமாமா, என்ன பார்த்தா அவன் பார்க்க வேண்டாம், அவனை பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம். உண்மையதான் சொல்றியா? ஆமாமா, நிச்சயமா உண்மைதாமா. நான் இப்பவே அவனை பார்த்தாங்க. ஐயோ, ஜெயிலுக்கா நாங்க எல்லாம் வர வேண்டாமா? அம்மா, நீ வரக்கூடாதுமா. அப்படின்னா நீ போய் தான் சொல்றேன், என்ன ஏமாத்த பாக்குறேன். சத்தியமா உண்மைதாமா சொல்றேன். சரிம்மா, நான் கூட்டு போறேம்மா. இப்போ நம்புங்கம்மா, என் மேல சந்தேகப்படாதீங்கம்மா. எங்க எங்க பாங்க? அதோ சேகர், என் கண்ணே, என் மகனே, என் மகனே, நான் நினைச்சேன் சரியா போச்சு. நீ என் மகனே தான். சேகர். சேகர் ராஜா, யார் யார் நீ? என்னை பார்த்தா யாருன்னு கேக்குறேன். சேகர், நான் உன் தாய். 10 மாசம் இந்த வயத்துல உன்னை சுமந்து பெற்றவா. ஓ மை காட், 10 மாதங்கள், 10 months. உன் வயிற்றில் நான் இருந்தேனோ? மேலோ ஜூரி ஒருவரை இரட்டவை அழைத்து வைப்பதை சட்டப்படி பெரிய குற்றம். ஆனால் இதோ நிற்கிறாளே தாய் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த பெண் என்னை தன் வயிற்றிலே இறக்கவே இல்லாமல் 10 மாதங்கள் காற்றும் ஒளியும் புக முடியாத இடத்திலே பூட்டி வைத்திருந்தார்கள். இது அநியாயம், மன்னிக்கவே முடியாத மாபெரும் குற்றம். ஆகவே இவர்களை தூக்கிலே தொங்கிவிட வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். என்னை சிறையில் வைத்து பூட்டியிருந்த தாயே, ஓடிப்போ, தூக்கு வேலைக்கு ஓடிப்போ. அவன் பேர் பாபு இல்லப்பா, சேகர். உன் அண்ணன், உன் கூட பிறந்த அண்ணன். என்னம்மா இதெல்லாம் உண்மையா? என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ பாரு, இதோ பாரு, இந்த காயத்தை இதோ பாரு. அதே போல காயம். நீங்க 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க. உங்களை வெட்டி பிரிச்ச காயம்தான் இது. அப்போ இவர்தான் என் அண்ணனா? 20 வருஷத்துக்கு முன்னால இழந்த என் செல்வத்தை இந்த கோலத்திலேயே நான் பார்க்கணும். ஆனந்த், எனக்கு ஒரு சத்தியம் சேர்த்தறியா? சத்தியமா? என்ன மாதிரி? உன்னால அவனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது. அவனை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடு. அண்ணன் சட்டப்படி பயங்கரமான குற்றவாளி ஆச்சம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? குற்றவாளி அவன் இல்லப்பா, நான் தான். அவன் என் கூடவே வாழ்ந்திருந்தா இன்னைக்கு உன்னை போலவே நல்லவனா வளர்ந்திருப்பான். அவனை இழந்தது என் குற்றம், நான் தான் குற்றவாளி. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? உன்னை இனாமா கேட்கல, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டேனே, அதுக்கு கூலியா கேட்கிறேன். அம்மா, என் மகனை கொன்னுடாதப்பா, உன் அண்ணனை நீயே கொன்னுடாது. அம்மா, என் அண்ணன் உயிருக்கு பதிலா என் உயிரை கொடுப்பேனே தவிர அண்ணனை சாக விட மாட்டேன். அம்மா, சாக விட மாட்டேன். ஜெயா,
எங்க வந்தீங்க? நீயும் நானும் நினைச்சது தப்புமா. என் மகன் கெட்டவன் இல்லை, நல்லவன். பாசம் உங்க பார்வைய மறைக்குது. கண்ணால பார்த்தது பொய் ஆகாது. ஜெயா, நான் சொல்றத கேளுமா. மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த வைரம் இப்போதாமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்படின்னா அவன் ஒரு தியாகி, ஆபத்துக்கு மத்தியிலும் அஞ்சாம நிக்கிற கடமை வீரன், உயிரையே மதிக்காம நாட்டுக்காக உழைக்கிற உத்தமன். அவ்வளவுதாமா இப்ப என்னால சொல்ல முடியும். நீங்க சொல்றது உண்மையா? ஆமாம்மா, ஒரு அயோக்கியனை எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. நீ ஒரு நல்லவனைத்தான் காதலிச்சிருக்கிற, அதை சொல்லத்தாமா வந்தேன். அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உண்மை தெரியாம அவரை திட்டிட்டேன், மனசு புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஜெயா, ஆமா, சந்தேகம்லாம் தீர்ந்துதா? வரட்டுமா? என்ன அவசரம்? ஐயோ, பால் மாதிரி வேஷம் போடுவான் தான். சொல்ற என்ன அவமானம், துரோகம். பாபு, பாபு, நேத்து ராத்திரி நீ எங்க தங்கி இருந்த? அது ஏன் கேக்குற? போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சு திரிஞ்சு மறைஞ்சு எப்படியோ பணத்தை பணம் சேர்த்தேன். பணம் வந்துடுச்சு, அதோட பயமும் வந்துடுச்சு. நேற்று நடந்த நிகழ்ச்சி நம்ம தலையில விழுந்த பேரி. போலீஸ் தானா வரல, தகவல் கிடைச்சுதான் வந்திருக்கு. அப்படியா? நம்ம ரகசியம் போலீஸ்க்கு எப்படி தெரியும்? அதுதான் அதிசயம். எதிரி நமக்குள்ளேயே இருக்கான். அப்படியா? யாரா இருக்கலாம்? பாபு, தாஸ்தான் துரோகின்னு நினைச்சோம், அவனை தொலைச்சோம். இப்ப நமக்குள்ளே ஒரு துரோகி முளைச்சிருக்கிறான். அவன் இங்கேயே இருக்கிறான், என் பக்கத்துல இருக்கிறான். ஆனா யாருன்னு எனக்கு தெரியல. யாரவே அவன்? யார்? யார்? டோன்ட் வரி பாபு, அவனை நானே கண்டுபிடிக்கிறேன். பாபு, நான் என்ன நெருப்பா? தொட்டா விலகு விலகு போறீங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒரே களைப்பா கவனம். களைப்பா இல்ல வெறுப்பா? ஏன் அப்படிலாம் கேட்கணும்? இப்ப எல்லாம் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அது ஒண்ணும் இல்ல, இந்த அங்கங்க ஆங்கிட்டு இருக்கேன்ல, அதுதான். ஆமா, இப்ப எல்லாம் உங்களுக்கு அலைச்சல் அதிகம் தான். பார்க்குக்கு போக வேண்டியிருக்கும், அங்க ஒரு பாவை வந்தா பார்க்க வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும், பாட வேண்டியிருக்கும். இல்லையா? இதெல்லாம் என்ன கற்பனை? அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. பாபு, ஆஷா, ராகா, பாத்தியா பாபு எப்படி மாறிட்டார்? பாபு மாறல ஆஷா, ஆனா இவன் பாபுவே அல்ல, வேறா. என்ன சொல்றது? ஆமா, என் நீண்ட நாள் சந்தேகம் இன்னைக்கு உறுதியாயிடுச்சு. நீ உதவி செய்தா நிச்சயம் உண்மையை கண்டுபிடிப்பேன். நான் என்ன செய்யணும்? பாபு கிட்ட எப்படி பழகிறியோ அப்படியே இவங்கிட்டையும் பழகு, அப்பதான் உண்மை தெரியும். கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் டிஐஜி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், கேர்ஃபுல்லா பாத்துங்க. எஸ் சார். சார், பாபுவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இனிமே அவனை இங்க வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அப்படியா? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாம என்ன பொறுப்பாயிடுவோம். இப்ப என்ன செய்யலாம் டாக்டர்? உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆகணும். ஆல்ரைட் டாக்டர், கால் ஃபார் an ambulance. அவன் பாவுதானா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோ. சரி. பாபு, பாபு, my sweet darling. பாபு, முரட்டுத்தனத்துக்கு நேரம் காலம் கிடையாதா? இது நமக்கே சொந்தமான ஸ்வர்கலோகம், இன்பமயமான இராசாரம். உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். பாபு, இன்னைக்கு உங்களை தூங்கவே விட மாட்டேன். அண்ணி, அண்ணியா? என்ன மன்னிச்சிருக்க. நீங்க என்ன சொல்லுங்க? ஆமா, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், என்ன நம்புங்க. நான் பாபு இல்ல, பாபாவோட தம்பி. என் பேர் ஆனந்தன். ஏன் இப்படி உளறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஐயோ இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல. யாருக்கும் தெரியாத உண்மை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ணி, பாபுவும் நானும் ஒரே மாதிரி உறவு இல்ல, ரத்த பெறுவீங்க. அப்படியா?
ஆமா, அண்ணன் போலீஸ்ல சிக்கிறதா உங்களுக்கு தெரியுமே. அவரை போல நடிச்சு இங்க உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்க போலீஸ் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கு. ஐயோ, என் பாபு காபத்தா, இனிமே நான் அவரை பார்க்கவே முடியாது. அழாதீங்க, நான் சொல்றேன் கேளுங்க.